வணக்கம். கந்த சஷ்டி கவசம் விளக்கம் தொடர்ச்சி. வடிவேல் இருத்தோள் வளம் பெற காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழுப்பதினாரும் பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க, சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க, நானா கயிற்றை நல்வேல் காக்க, ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க, பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க, வட்ட குதத்தை வடிவேல் காக்க, பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க, கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க, ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க, கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க, முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க, பின்கை இரண்டும் பின்னவள் இருக்க, நாவில் சரஸ்வதி நற்றுணையாக, நாபிக் கமலம் நல்வேல் காக்க, முப்பால் நாடியை முனைவேல் காக்க. இந்த பாடல் முழுவதுமே முருகனின் வேல் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் காக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்பையும் வெளிப்புறமும் உள்புறமும் முருகனுடைய அருள் பாதுகாக்க வேண்டும் என்பதே இதோட அர்த்தம். உடல் மட்டும் அல்ல, நாவு, நாவி, நாடிகள் போன்ற உயிர் சக்தி மையங்களும் முருகன் ஒளியில், தெய்வ ஒளியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்கிறது. மொத்தத்தில் என் வாழ்க்கை முழுவதும் முருகன் அருளால் சூழப்பட்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சரணாகதி உணர்வை வெளிப்படுத்துறது தான் இந்த பாடலுடைய பொருள். நன்றி, வணக்கம்.